ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர்ல இங்க பாருங்க, மேல லெஃப்ட் சைடுல எனக்கு ஸ்ப்ளிட் வியூ அப்படின்ற ஆப்ஷனுக்கான ஐகான் வந்து இங்க காட்டுது. உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து இங்க காட்டல அப்படின்னா எப்படி கொண்டு வரது அப்படின்னு தான் இந்த வீடியோல நாம டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ப்ளிட் வியூ அப்படின்ற ஆப்ஷனுக்கான ஐகான் வந்து இங்க மேல லெஃப்ட் சைடுல வந்து காட்டாது. இப்போ நாம எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். நாம இப்போ கொண்டு வர போற ஸ்ப்ளிட் வியூ அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர்ல நாம இப்போ பார்க்குறோம் இல்லையா, இந்த ப்ரௌசர் விண்டோலயே லெஃப்ட் சைடு வந்து ஒரு டேபுக்கான ஸ்க்ரீனையும் ரைட் சைடில் இன்னொரு டேபுக்கான ஸ்க்ரீனையும் நம்மளால பேரலா ஒரே ப்ரௌசர் விண்டோலயே வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் ஸ்ப்ளிட் வியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர்ல மேலே ரைட் சைடில் இந்த மாதிரி 3 டாட் வச்ச ஐகான் ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் மேலே மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் கீழே செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு செட்டிங்ஸ்க்கான பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் பாருங்க, நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அப்பியரன்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் தான் நமக்கு தேவை. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடில் அப்பியரன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டும். இதில் கஸ்டமைஸ் யுவர் டூல் பார் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ரைட் சைடில் ப்ரௌசர் விண்டோவில் இந்த மாதிரி ஒரு சின்ன செக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். டூல் பாரை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இதில் நேவிகேஷன் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷனில் கீழே பாருங்க, ஓப்பன் இன் ஸ்ப்ளிட் வியூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக நமக்கு டிசேபிளில் வந்து இருக்கும். இந்த ஆப்ஷன் நாம எனேபிள் பண்ணணும். அதுக்கு நீங்க உங்க மவுஸோட கர்சரை இந்த ஆப்ஷன் மேல கொண்டு வந்துட்டு ஒரு டைம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எனேபிள் ஆயிரும். இந்த மாதிரி இப்போ நீங்க ப்ரௌசர்ல மேல லெஃப்ட் சைட்ல பாருங்க, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் வியூ ஆப்ஷனுக்கான ஐக்கானை வந்து காட்டும். இப்போ நாம நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியா நீங்க உங்களுடைய கூகுள் குரோம் வெப் ப்ரௌசர்ல ஸ்ப்ளிட் வியூ அப்படின்ற ஆப்ஷனுக்கான ஐக்கானை வந்து காட்டல அப்படின்னா நீங்க கொண்டு வந்துக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.